எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராமாயணத்தில் வாலி வதைக்கு பிறகு சுக்ரீவனுக்கு முடிசூட்டப்பட்டது. சுக்ரீவனுக்கு முடிசூட்டிவிட்டு கார்காலமாக இருக்கிறது. கார்காலம் முடிந்து நாம் சீதையை தேட செல்லலாம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு கிஷ்கிந்தைக்கு சென்றான் சுக்ரீவன். போன வீரர்களோடு அப்படியே தங்கிட்டான். நாள் ஆயிடுச்சு, வரலை. ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கோபம். லக்ஷ்மணனை கூப்பிட்டு அவன் வந்து தேடி கண்டுபிடிச்சி தரானா, இல்லை அவன் நாட்டை நம்ம சூறையாடலாமா? அவன் நாடு அவனுக்கு இல்லை, அந்த நாட்டை அழிக்க போகிறோம், நம்ம கோவப்பட்டால் நாடு அழிஞ்சிடுங்கிறத லக்ஷ்மணன் நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை கூப்பிட்டு அனுப்புகிறான். லக்ஷ்மணன் கடும் கோபத்தோடு வரான். இந்த செய்தி அனுமனுக்கு தெரிய வருது. அனுமன் ஓடி போய் தாரையை பார்க்குறான். தாரை, நீங்கள் வந்தால்தான் நான் இதை தடுத்து நிறுத்த முடியும், லக்ஷ்மணன் கோபத்தை நிறுத்த முடியும். நீங்கள் வந்து எதிரிலே நின்னால் உங்கள் கணவன் இறந்ததற்கு அவர்கள் காரணம் என்ற ஒரு இரக்க குணம் வரும். அவசரப்பட்டு சுக்ரீவனை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இப்போ சுக்ரீவன் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள். எப்படியாவது அந்த கோபத்தை தடுத்து நிறுத்த நீங்கள் தான் வேண்டும் என்று அவங்கள வழியில் கூப்பிட்டு வந்து லக்ஷ்மணனை வரவேற்கிறாங்க. லக்ஷ்மணனை வரவேற்க தாரையும் வராங்க. அனுமன் சொன்ன மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. என்னுடைய குழந்தனார் நாட்டை தான் நல்லா பார்த்துட்ருக்காரு, உங்களுடைய அருளால் தான் இதெல்லாம் நல்லா நடக்குது, எல்லாரையும் நல்லா பார்த்துட்டு இருக்காரு, அங்கே வரணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதற்கான நல்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு விட்ட போட்டாங்க. உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் கொஞ்சம் தணிஞ்சுது. அங்கே மது போதையில் விழுந்து கிடக்கிறான் சுக்ரீவனை கூப்பிட்டு கொண்டு வராங்க. போதையில் தான் இருக்கான். வந்து லக்ஷ்மணனை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது, நம்ம வாக்கு கொடுத்தோமே ராம மனைவி சீதையை தேடணும்னு, என்னை மன்னிச்சிரு லக்ஷ்மணா, காலதாமதம் ஆகிவிட்டது. இப்பொழுதே என்னிடம் உள்ள அத்தனை சேனை வீரர்களையும் மன்னர்களையும் படைகளையும் உடனடியாக நான் வர வைக்கிறேன். எந்தெந்த படை எந்தெந்த திசைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு பண்ண தயாராக கூட்டம் போட்டு காத்திருங்கள், என்னுடைய அத்தனை படைகளும் வந்து சேரும் என்று சுக்ரீவன் சொல்லுகிறான். அவர் சொன்னது போலவே அவனுக்கு தெரிந்த அத்தனை அரசர்களையும் தன் படை பரிவாரங்களோடு அந்த இடத்துக்கு வந்து சேரும்படி அங்கே ஆணையிடுகிறான். அதே போல் ஒவ்வொரு சேனையாக வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல கோடி சேனைகள் வந்திருக்குது. அத்தனை சேனைகளும் வந்து இறங்கிடுச்சு. சீதையை தேடுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு மீட்டிங்கை போட்டுட்ருக்காங்க. இந்த மீட்டிங்கு பிறகு தான் யார் எந்த திசைக்கு போகிறாங்க, சீதையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.